பல்லு வலி வந்தாலே பல்ல ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இன்னும் உங்களோட டென்டிஸ்ட்டை போகாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐ எம் டாக்டர் பிரசாந்த், ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண தட்டிக்கோங்க. பல்லு வலி நிறைய ரீசனில் வரலாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே டூத்தை ரிமூவ் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த சுச்சுவேஷனில் டூத்தை ரிமூவ் பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், டூத்தை சுற்றி ஏதானும் கட்டி இருந்தாலோ இல்லை பஸ் ஃபார்மேஷன் இருந்தாலோ டூத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், உங்களுக்கு ஆர்த்தோடன்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஆனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. ஸோ டூத்தை ரிமூவ் பண்ணால் தான் உங்களோட பற்களை வரிசைப்படுத்த முடியும். அந்த சுச்சுவேஷன்லையும் நாங்கள் டூத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை ஏதான ஒரு பல்லு இம்பாக்ட் ஆகி உள்ளே இருக்குது, அது உங்களுக்கு ப்ரெசென்ட்லேயோ இல்லை ஃபியூச்சர்லேயோ ஏதான ப்ராப்ளம் கொடுக்கும்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணாலோ அந்த டயத்துலையும் டூத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நாலாவது, உங்களோட டூத்து வெர்டிக்கலாக கிராக் ஆகிருக்கு, அதை எந்த விதத்துலையும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் நாங்கள் டூத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன், உங்களுக்கு டென்டல் கேரிஸ் வந்து அதை ரொம்ப நாளாக நீங்கள் விட்டு அதையும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அந்த டயத்துலையும் நாங்கள் டூத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பல்லு வலி வந்தாலே பயந்துட்டு உங்களோட டென்டிஸ்ட்டை போகாமல் இருக்கிறத விட இப்போவே போய் உங்களோட டென்டிஸ்ட்டை பாருங்கள், அதை எப்படிலாம் சேவ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.